குரு ஆஸ்ட்ரேலிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 13ஆம் தேதி மே மாதம் 2026 புதன்கிழமை. இன்றைய நாளுக்கான 12 ராசிகளுக்கு, அதாவது மேஷம் இருந்து மீனம் வரை 12 ராசிக்கான தினப்பலன். அதற்கு முன் உங்கள் பிறந்த ஜாதகத்திற்கு தனிப்பட்ட முறையில் உங்கள் ராசிக்கு பொதுவான பலன் இல்லாமல் உங்கள் பிறந்த தேதி அடிப்படையில் ஒரு வருடத்தில் 9 கிரகங்களினுடைய ஆட்சியில் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் தான் ஒவ்வொரு கிரகங்களுடைய ஆட்சி நடக்கின்றது. அது எந்த கிரக ஆட்சியில் தற்போது இருக்கிறீர்கள், அது உங்கள் பிறந்த தேதியிலிருந்து அடுத்த பிறந்த தேதி வரைக்கான ஒரு வருடத்துக்கான 9 கிரகங்களின் ஆட்சி நிலை எப்படி இருக்குன்றத ஒரு வீடியோ அனிமேஷனுடன் தெரிவிக்கின்றேன். மற்றும் அந்த 9 கிரகங்கள் ஆட்சி எவ்வளோ மாதம், ஒவ்வொரு கிரகங்களும் எவ்வளோ மாதத்துக்கு இருக்குன்றத ஒரு டெக்ஸ்டாகவும் ஒரு பிடிஎஃப் ஃபைலாகவும் நான் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுகின்றேன். அதற்கு இந்த வீடியோ அனிமேஷன் ப்ளஸ் பிடிஎஃப் ஃபைலாக அனுப்புறதுக்கு 500 ரூபாய் சார்ஜ் ஆகும். அது இல்லைனா தனிப்பட்ட முறையில் கல்விக்கோ, வேலை, திருமணம், ஹெல்த்து, இது மாதிரி தனித்தனியான விஷயங்களுக்கு மட்டும் உங்கள் ஜாதகம் பார்த்து பலன் சொல்ல 100 ரூபாய் கட்டணும். தேவைப்படுவர் கீழே இருக்க வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். இன்றைய தினப்பலனில் முதல்ல ராசியான மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசியிலே மே 11ஆம் தேதி செவ்வாய் வந்துட்டனால ஒரு சிறப்பான காலகட்டம் தான். கூடவே சூரியனும் உச்சமாக இருக்குது, புதனமும் இருக்கின்றது. புதனுக்கும் செவ்வாய்க்கு ஆகாது, இருந்தும் சூரியனுடைய பலத்தால் அது புதனை சூரியனில் அஸ்தங்கம் ஆகிவிட்டது. அது மே 15ஆம் தேதி அது சுக்கிரனுக்கு 2 கிரகம் இடப்பெயர் வேறதுனால உங்களுடைய ராசிநாதனே முழு பலத்துடன் உங்கள் வீட்டில் இருப்பான். அதனால் இந்த வாரம் முழுதும் உங்களுக்கு சிறப்பான வாரமாக தான் இருக்கும். இருந்தும் 7 வருட சனியான விரை சனி தொடர்வதனால் சில தடைகள், தாமதங்கள் பிறகு விஷயங்கள் உங்களுக்கு நன்மையாகவே ஏற்படும். அந்த அடிப்படையில் புதன்கிழமையான 13ஆம் தேதி இன்று தங்களுடைய பலன்கள் எது மாதிரி இருக்கின்றால், சந்திரன் உங்கள் ராசியிலேருந்து 11ஆம் இடத்துல மீன ராசியில் சூரியனுடன் இணையிறதுனால இது ஒரு புணர்ப்பு தோஷ அமைப்பு என்று சொல்வார்கள். அதோட வெளிப்பாடு எப்படின்னா, மந்தமான ஒரு போக்கு இருக்கும், அதே நேரத்தில் ஒரு ஆழமான சிந்தனையும் ஏற்படும். அது சனியுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தான் இருக்குது. அதனால் இப்போ சொல்லப்பட்ட விஷயம் நன்றாகவே நீங்கள் உணரலாம். அது சனியுடன் இருக்கிறதுனால மனம் ஒரு விதமாக சஞ்சலப்படலாம், தேவையற்ற ஒரு பயம் ஏற்படும். ஆனால் ஒரு வித பொறுமை உங்களுக்கு ஏற்படுவதாக இருக்கும். அவசரப்பட்டு முடிவு எடுக்காமல் எதையும் நிதானமாக செயல்படுவது உங்களுடைய ஒரு விதமான தைரியத்துக்கு, ஆளுமைக்கு நல்லது. இந்த பாம்பு கிரகத்துக்குள்ளே எல்லா கிரகம் அடிப்பட்டதுனால ஒரு விதமான காலசர்ப தோஷம் கொண்டதாக தான் இருக்குது. அதனால் மன ரீதியான ஒரு போராட்டம் இருக்கும். எதையும் நீண்ட விடாமுயற்சி பிறகு தான் வெற்றி கிடைப்பதாக இருக்கும். உங்கள் தொழில்நிலையில் பார்த்தா 10ஆம் இடத்து அதிபதி 12ல் மறைஞ்சு இருக்கிறதுனால தொழிலில் ஒரு விதமான அலைச்சல் கொடுப்பதாக இருக்கும். அது உடல் சோர்வையை உண்டாக்கி இரவில் தூக்கத்தை தான் கெடுக்கும். உடல் சோர்வு ஏற்பட்டால் தூக்கம் நல்லா தான் வரணும், ஆனால் தூக்கம் வராத ஒரு தவிப்பு தான் இருக்கும். இந்த மே 15ஆம் தேதி வரைக்கும் சூரியன் உங்கள் வீட்டில் தான் இருக்கும். அதனால் இந்த அரசு சார்புடைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் தாமதமானாலும் உங்களுக்கு சாதகமான சூழல் தான் நிலவும். செய்கிற வேலை இடத்துல உங்களுடைய ஆதிக்கத்தனம், உங்களுடைய கை ஓங்குவதாக தான் இருக்கும். உங்கள் கூட வேலை செய்கிறவங்களும் உங்கள் வீட்டை ஒரு ரெஸ்பெக்டாக தான் பழகுவாங்க. நீங்களும் அந்த டாமினேஷனை யூகை விட்டு நீங்களும் சகஜமாக பழகுறது நல்லது. உங்கள் 2ஆம் வீட்டிலே சுக்கிரன் இருக்கிறதுனால ஒரு பண வரவுக்கு எந்த பிரச்சனை இருக்காது. ஒரு கலைப்பொருட்கள், ஆடம்பரமான பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்குறதுல ஒரு செலவும் ஏற்படும். அதே நேரத்தில் ஒரு சந்தோஷமும் இருக்கும். இருந்தும் பெரிய முதலீடுகள்லாம் எதுவும் செய்ய வேணாம், ஆவணங்கள்லாம் சரி பார்த்து கையெழுத்திடுவோம். 2ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒரு வித மகிழ்ச்சி இருக்கும். இந்த 2 நெருப்பு இருக்குங்க உங்கள் ராசியில் இருக்கிறதுனால ஒரு விதமான அந்த ஒரு ஆக்ரோஷம் கூட இருக்கும். அதனால் உங்களுக்குள்ளே ஏற்படுற அந்த கோபத்தை குறைத்துக்கொள்ளும். இதனால் உறவில் தேவையில்லாத பிரச்சனை உண்டாக்கும். குரு வக்ர நிலையில் இல்லை, அதனால் குருவுடைய ஆதரவு இருக்குது. அதனால் பெரிய மனிதர்களுடைய ஆசையும் ஆதரவும் உண்டு. உங்களுடைய 6ஆம் வீட்டை கன்னியை 7ஆம் பார்வையாக சனி பார்ப்பதால் உடல் அளவில் சோர்வு, மந்தம் இருக்கும். அதே நேரத்தில் உங்கள் ராசியிலே சூரியனும் செவ்வாயும் இருக்கிறதுனால அந்த உடல் உஷ்ணம் ஒரு விதமாக சளி தொந்தையும் ஏற்படுத்தும். உடல் சூடாகிடுச்சுன்னா என்ன ஆகுறது, தலையில் நீர்க்கோத்துக்கிறதுனா ஏற்படுதில்ல, அதேமாதிரி ஆகும். குழந்தைகளின் படிப்பு, கல்வி சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். தங்களுக்கு ஒரு ஆன்மீக சிந்தனை போக்கு இருக்கும். போது மட்டும் உங்கள் ராசியில் 2 நெருப்பு கிரகம் இருக்கிறதுனால உங்களுக்குள்ள ஒரு விதமான உணர்ச்சி வாசப்படுறது இருக்கும். அதனால் எந்த காரணத்தை கொண்டும் நிதானத்தை கைவிட்டுறாதீங்க. ஏன்னா சந்திரன் சனி இணை 12ல் இருக்கிறதுனால மற்றவங்க நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாங்கன்ற எண்ணம் உங்களுக்குள்ளே வரும். அந்த எண்ணத்தை கைவிட்டுருங்க. உங்களை நீங்கள் புரிஞ்சிட்டாலே அது மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். இன்றைய நாள் மேஷராசிக்கான நட்சத்திர பலன் அஸ்வின் நட்சத்திரக்காரர்கள் புகழ் கூடுவதாக இருக்கும். பரணி நட்சத்திரங்களாக பணவரவு ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் அரசு மூலியமாக ஆதாயம் உண்டு. உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தா 1, 9. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு. சந்திரன் தேய்பிரை சந்திரன் சனியுடைய பிடியில் இருக்கிறதுனால 2வது புதனம் சூரியனில் அஸ்தங்கம் ஆனதுனால ஒரு புத்தியிலையும் மன ரீதியாக ஒரு தடுமாற்றம் இருக்கும். அதை போக்குறதுக்கு சிவபெருமான் பாலாபிஷேகம் செய்யலாம், வில்வ மாலை சாத்தி வணங்கலாம். முடிந்தால் ஒரு இடத்துல கோயில் அமைதியாக உட்காந்து, இல்லை வீட்டில் அமைதியாக 108 முறை சிவ ஓம் நம சிவ என்ற சிவமந்திரம் ஜபிக்கலாம். இது ஒரு அமைதியும் காரியத்தை வெற்றியும் அடைய செய்யும். அதனால் இன்றைய நாள் தங்களுக்கு சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்கள்.
இக்காணொலி வந்து உங்கள் நட்பு பகிர்ந்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால ஒரு விதமான யோகமான நிலை கொண்டது தான். உங்கள் 12ஆம் வீட்டில் வந்து சூரியனும் செவ்வாயும் உச்சமாக இருக்கிறதுனால, சூரியன் உச்சமாக இருக்கிறதுனால, செவ்வாய் இருக்கிறதுனால புதன் கூட அஸ்தங்கமாக இருக்கு. அதனால செலவுகள், வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு விதமான ஆதாயத்தை கொடுப்பதாக இருக்கும். அதே நேரத்தில் செலவுகளும் உண்டாகும். இந்த எல்லா கிரகங்களும் பாம்பு இதில் அடைப்பட்டதுனால ராகு தோஷம் கொண்டு தான் இருக்கு இன்றைய நாள். அதனால தொழில் ரீதியான ஒரு திடீர் மாற்றங்கள் மற்றும் வந்து வேலை சார்ந்த வலு வந்து அதிகரிக்கும். புதிதான ஒரு விஷயங்களை கற்றுக்கொள்ள ஒரு விதமான ஆர்வம் அதிகரிக்கும். சந்திரனின் நிலை பார்த்தீங்கன்னா 14ஆம் இடத்துல சனியுடன் இருக்கிறதுனால ஒரு விதமான யதார்த்தமான மனிதராக தான் இருப்பீங்க. தேவையில்லாத விஷயங்களை வந்து கற்பனையை வளர்த்துக்கிறதால எது தேவையோ அதை மட்டும்தான் யோசிப்பீங்க. சந்திரன் வந்து உங்கள் ராசியில் இருக்கிறதுனால ஒரு தோற்றத்தில் ஒரு விதமான பொலிவு, பேச்சில் ஒரு நிதானம், ஒரு இனிமை கண்டிப்பாக இருக்கும். உங்கள் செய்யும் வேலை தொழிலில் பார்த்தீங்கன்னா 10ல் ராகு இருக்கிறதுனால உங்கள் திறமைக்கும் நிர்வாக திறனுக்கும் ஒரு சவால் நிறைந்ததாக தான் இருக்கும். 12ல் சூரியனும் செவ்வாய் இருக்கிறதுனால உங்கள் எதிரிகளை வீழ்த்தும் பலம் உங்களுக்கு உண்டாகுவதாக இருக்கும். இருந்தும் புதன் வந்து சூரியனில் அஸ்தங்கம் ஆனதுனால அந்த வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் கணக்கு வழக்கில் வந்து ரொம்ப கவனமாக இருங்க. பெரிய முதலீடுகள்லாம் வந்து தவிர்த்து கொள்ளுங்கள். உங்கள் ராசியிலேருந்து 2ஆம் இடத்துல குரு உட்காந்து இன்னொரு வீடான 5ஆம் பார்வையாக துலாத்தை பார்ப்பது சிறப்பானது தான். நோய்கள் இருந்தால் அது தீரும் சூழல் உண்டாகும். செவ்வாய் வந்து 12ல் இருக்கிறதுனால சொத்து வாகனம் சார்ந்த விஷயங்களில் ஒரு விரயங்கள், செலவுகள் உண்டாகிறதான வாய்ப்பு உள்ளது. சந்திரன் வந்து சனியிலோட சேர்ந்து இருக்கிறதுனால உங்கள் மூத்த வழி சார்ந்த உறவுகளை வந்து சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். இருந்தும் வந்து உங்கள் ராசியில் சுக்கரன் இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவு, நட்புகள் உறவுலாம் ஓரளவுக்கு நன்றாகவே இருக்கும். செவ்வாய் பார்வை வந்து உங்கள் 12ஆம் வீட்டில் இருக்க செவ்வாய் வந்து 8ஆம் பார்வையாக உங்கள் 7ஆம் வீட்டை பார்க்கறதுனால உங்கள் லைஃப் பார்ட்னரோட கணவனுடைய உறவுகளில் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும். அது போதியமாக தவிர்த்து கொள்ளுங்கள். ரிஷப ராசிக்கு வந்து இன்னைக்கு பார்வைக்கு தெரிகிற செலவுகளோட மறைமுக செலவு தான் அதிகமாக இருக்கும். இருந்து உங்கள் ராசிநாதன் வந்து உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால யாரும் அசைக்க முடியாத ஒரு வலிமை உள்ளது. ஏற்கனவே சொன்ன மாதிரி முக்கியமான ஆவணங்களை கையெழுத்திடும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவெடுங்கள். தங்களுடைய நட்சத்திர பலன் பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து தேவையற்ற அலைச்சல் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து ஆபரண சேர்க்கை உண்டு. மிருக நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தா 6, 2. அதிர்ஷ்ட திசை வந்து தெற்கு. அதிர்ஷ்ட நிறம் வந்து வெள்ளை, வெளிர் நீளம். ஆன்மீக பரிகாரம்னா மகாலட்சுமிக்கு வந்து நெய் தீபம் ஏற்றி வணங்கலாம். அதனால் சில நெகட்டிவான விஷயங்களை குறைஞ்ச நன்மைகள் ஏற்படும். இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்கள். இக்காணொலி வந்து உங்கள் நட்பு வட்டத்தில் உறவட்டத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திரன் வந்து உங்கள் மீன ராசியில் உத்திராடி நட்சத்திரத்தில் சனியுடன் இருக்கிறதுனால செய்கிற வேலையில் வந்து கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்துவதாக இருக்கும். உங்களுடைய ஆளுமையில் ஒரு லீடர்ஷிப்பில் ஒரு விதமான ஒரு முதிர்ச்சி இருக்கும். ஒரு மெச்சூரிட்டி கண்டிப்பாக தெரியும். இது வக்ர நிலையில் போயிடுச்சு. உங்கள் ராசியிலே குரு உட்காந்து வக்ர நிலையில் போனதுனால உங்களுடைய அறிவுரை வந்து மற்றவங்க வந்து கேட்பார்கள், மதிப்பார்கள். இருந்து வந்து புதன் வந்து சூரியனில் ஆனதால விஷயங்களை நீங்கள் வெளிப்படுத்தல ஒரு விதமான தடுமாற்றமும் ஏற்படும். 10ஆம் வீட்டில் சனியுடன் வந்து சந்திரன் இருக்கிறதுனால இது வந்து ஒரு புணர்ப்பு அமைப்பு என்று சொல்லுவாங்க. அதனால ஒரே வேலையை மறுபடியும் 2 முறை செய்கிறதான சூழல் வரலாம். 11ல் வந்து சூரியன் இருக்கிறதுனால உங்களுடைய உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிட்டும். கடின உழைப்பு பிறகுதான் வந்து அங்கீகாரம் கிடைப்பதாக இருக்கும். பொருளாதாரம் பண ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றமான காலம் தான். பூர்வீக சொத்துக்கள் வரும். அரசு வழியாக பணம் வர வாய்ப்பு உள்ளது. 12ல் சுக்கிரன் வந்து ஆட்சியாக இருக்கிறதுனால ஆடம்பர பொருட்கள், சுகபோக வாழ்க்கை, பொழுதுபோக்கு சார்ந்த செலவுகளும் ஏற்படும். வீடு 7ஆம் வீட்டை வந்து குரு பார்ப்பதனால கணவன் மனைவியோட இருந்த இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கொஞ்சம் நீங்கள் ஒரு விதமான அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். 11ல் வந்து 3 கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறதுனால சகோதர சார்ந்த விஷயங்களில் வந்து தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். பிள்ளைகளுடைய முன்னேற்றங்களை வந்து மகிழ்ச்சி கொடுப்பதாக இருக்கும். உங்கள் ராசியிலே ஜென்மகுரு வந்து ஒரு விதமாக கெடுதல் கொடுக்கிறதா இருந்தாலும் சொல்லப்படுவதாக இருந்தாலும் அது வந்து 7, 9, 10ஆம் இடத்துல பார்த்ததுன்னா அதோடைய கெடுபலன் வந்து குறைவதாக தான் இருக்கும். உங்கள் ராசிநாதன் வந்து சூரியனில் 11ஆம் இடத்துல சூரியனில் அஸ்தங்க ஆனதுனால ஒரு முடிவு எடுப்பதில் ஒரு தயக்கம் இருக்கும். அதோட சேர்ந்த உடல் சோர்வும் ஏற்படும். நீங்கள் பேசுகிற பேச்சில் மட்டும் கொஞ்சம் கடுமையான விஷயங்கள் மட்டும் தவிர்த்துங்க. மணி டிரான்சாக்ஷன், பண பரிவர்த்தனை சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்கள். என்ன காரணம் கேட்டால் உங்கள் ராசிநாதன் சூரியனில் அஸ்தங்கம் ஆனதுனால் சரியான ஒரு பிளான் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையாக இருக்கும். அதனால் நீங்கள் ஆலோசனை சொல்கிறதுக்கு முன்னாடி அது என்ன எப்படி சொல்ல போகிறன்றதை முதல்ல ரிகல்சல் பார்த்துட்டு சொன்னால் கொஞ்சம் மற்றவங்க ஈஸியாக அப்சர்வ் பண்ணுவாங்க. 10ல் வந்து சனியுடன் சந்திரன் இருக்கிறதுனால ஒரு விதம் உழைப்பு சார்ந்த விஷயங்களை ஒரு விதமான மன உளைச்சலை ஏற்படுத்தலாம். அதனால் தனிப்பட்ட முறையில் வந்து எடுத்துக்கொள்ளாமல் இது கடமை நினைச்சு செய்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றி இருக்கும். இன்றைய நட்சத்திர பலன் வந்து மிருகசீரிஷ நட்சத்திரங்கள் வந்து தைரியம் வந்து கூடும். திருவாதிரை நட்சத்திரம் வந்து திடீர் அலைச்சல் ஏற்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து ஒரு பெரியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தா 5, 3. அதிர்ஷ்ட திசை வந்து வடக்கு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். ஆன்மீகம் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் வந்து வணங்கலாம்.
அதனால் உங்களுக்குள்ள ஒரு விதமான அறிவாற்றல் தெளிவாகும். பசுவுக்கு இருந்ததுன்னா அகத்திக்கீரை எதனா கொடுக்கலாம், தடைகள் இருந்தால் நீங்கும். அதனால் இன்றைய நாள் தங்களுக்கு சிறப்பான நாள் அமைய வாழ்த்துக்கள். இக்காணொலி உங்கள் நட்போட உருவாட்டத்தில் பகிர்ந்து கொள்ள தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். கடகராசிக்காரர்களுக்கு சந்திரன் வந்து உங்க 9ஆம் வீட்டுல சனியுடன் இருக்கிறதுனால, அதாவது உங்க ராசிநாதனே வந்து சனியில இருக்கிறதுனால ஒரு விதமான ஒரு தத்துவம் சார்ந்த ஒரு ஞானி போலதான் சிந்திப்பீங்க. உலகத்துல இருக்கிற ஆசையை விட ஒரு அமைதியை தேடிதான் உங்க மனம் வந்து அலையும். உத்திரட்டாதி சனி நட்சத்திரத்தை அது இருக்கிறதுனால அந்த குருமார்கள், வயதான முதியோர்களுடைய அறிவுரையை கண்டிப்பா கேட்பீர்கள். தொழில் வேலை என்று பார்த்தோன்னா 10ஆம் இடத்துல வந்து சூரியனும் செவ்வாயும் வந்து ரொம்ப வலுவா இருக்கிறதுனால நிர்வாக ரீதியா வந்து நல்லா சிறப்பா இருக்கும். அரசு தொடர்புடைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு கைகூடும். அரசு ஊழியர்களுடைய பதவி உயர்வு பாராட்டம் கிடைக்கும். புதன் அஸ்தங்கம் ஆனதுனால தகவல் தொடர்பு விஷயமான இந்த இமெயில் அனுப்புறது, மெசேஜ் அனுப்புறது, பண பரிவர்த்தனை சார்ந்த விஷயங்கள், ஜிபே, போன்பே மூலம் பணம் அனுப்புற விஷயங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. சின்ன பிழை ஏற்படாது பெரிய பிரச்சனை உண்டாக்கும். பொருளாதார ரீதியா உங்களுக்கு ஏற்றமான நாள் தான். 11ல வந்து சுக்கிரன் இருக்கிறதுனால அது உங்களுக்கு செலவுகள் எவ்வளவு இருந்தாலும் பண வரவும் வந்து சேரும். பழைய பாக்கியங்கள் இருந்தால் வசூலாகும். ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல ஒரு விதமான ஆர்வம் அதிகரிக்கும். 2ஆம் இடத்துல வந்து கேது இருக்கிறதுனால பேச்சில் ஒரு விதமான மனக்கசப்பு ஏற்பட சூழல் உண்டாகும். வீடு தொடர்பான பராமரிப்பு செலவுகள்லாம் வரலாம். தாயின் உடல்நிலை சிறு பிணைவீடு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உள்ளது. பின்பு அது சரியாகவும் ஏற்படும். செவ்வாய் வந்து 10ஆம் இடத்துல இருந்து அது உங்க வீட்டை பார்க்கறதுனால உடலுக்கு ஒரு விதமான சுறுசுறுப்பான ஆற்றலை கொடுக்கறதா இருக்கும். ஆனா கோபத்தையும் அதை சேர்ந்து தூண்டிவிடும். இன்றைய நாள் வந்து உங்களுக்கு வந்து பொறுமை தான் ரொம்ப ஒரு இதை பொக்கிஷம். அது சந்திரன் வந்து சனியோடு இருக்கிறதுனால விஷயங்கள்லாம் வந்து மெதுவாக தான் நடக்கும். சூரியன் வந்து 10ல இருக்கிறதுனால ஒரு விதமான ஒரு யூகத்தனை ஏற்படலாம். அதை இது பண்ணிட்டு ஒரு கைண்ட்லியா நடக்கிறது உங்களுக்கு ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். அது பெரிய மனிதர்களிடம் வந்து ஒரு விதம் பகையை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். இன்றைய நட்சத்திரம் பல பாத்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரங்கள் வந்து சுப விரயங்கள், பூச நட்சத்திரக்காரர்கள் வந்து மன அமைதியின்மை, ஆயிலும் வந்து தொழில வந்து மேன்மை அடையும். இந்த அதிர்ஷ்ட எண்கள் பாத்தீங்கன்னா 2, 7. அதிர்ஷ்ட திசை வந்து வடமேற்கு. அதிர்ஷ்ட நிறம் வந்து முத்து வெள்ளை சந்தன நிறம். ஆன்மீக பரிகாரம் பார்த்தா சந்திரனும் சனியும் இணைந்து இருக்கிறதுனால உங்க 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதோடைய வீரியத்தன்மை குறைகிறதுக்கு அம்மன் கோயில போய் நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். அது உங்களுக்குள்ள இருக்க அந்த மனபாரத்தை குறைப்பதா இருக்கும். அதனால் இன்றைய நாள் வந்து உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்கள். இக்காணொலி வந்து நட்போட ஒரு பகிர்ந்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திரன் வந்து உங்க அஷ்டம சனியுடன் 8ல வந்து மறைவா இருக்கிறதுனால சந்திராஷ்டமமாக இருக்கின்றது. இது ஒரு விதமான புணர்ப்பு இது அமைப்புன்னு சொல்லுவாங்க. அதனால உங்களுடைய எண்ணங்கள் ஒரே நிலையில இருக்காது, தாவிட்டே இருக்கும். ஒரு பக்கம் வந்து மிகப்பெரிய லட்சியம் இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தா மனசுல தேவையில்லாத இனம் புரியாத ஒரு பயம் இருந்திருக்கும். இதனால ரெண்டுமே கலந்த ஒரு விதமான மன போராட்டமும் நிலவுவதாக இருக்கும். இந்த உத்திரட்டாதி நட்சத்திர சந்திரன் இருக்கிறதுனால ஆன்மீக தேடல் கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஏற்படும். சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து இந்த ஒரு தினம் பாக்கியம் உண்டு. ஆனா பதட்டத்தை வந்து குறைத்துக் கொள்ளுங்கள். 8ல சந்திரன் இருக்கிறதுனால சந்திரசமா இருக்கிறதுனால புதிய முயற்சிகளை வந்து இன்று தொடங்க வேண்டாம். உங்க சூரியன் வந்து உச்சமாக இருக்கின்றது உங்க ராசிநாதன். அதனால ஆக்கப்பூர்வமான வேலைக்கு அதை வந்து பயன்படுத்துங்கள். உங்களுக்குள்ள ஒரு விதமான தைரியம் இருக்கும். அதனால யாரையும் வந்து புண்படுத்தி பேசாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அது இன்றைய நாள் வந்து உங்களை காப்பதாக இருக்கும். கணவன் மனை உறவு, தந்தையுடைய ஆதரவு கிடைக்கும். ஆனால் அவர்கள் வழி சார்ந்த பிரச்சனைகளும் உறவுகள பிரச்சனைகளும் உண்டாகும். 8ல சந்திரன் இருக்கிறதுனால திடீர் மருத்துவ செலவுகளும் தேவையற்ற அலைச்சல் செலவுகளும் ஏற்படலாம். தொழில் நிலையில் 10ல சுக்கிரன் இருக்கிறதுனால நல்ல வாய்ப்புகள் உண்டாகும். தொழிலில் லாபகரமான சூழல் தான் இருக்கும். முக்கியமான ஆவணங்களில் கையெழுத்து போடும்போது ஜாகிரதையாக இருந்துங்க. ஜாமீன் கையெழுத்துலாம் போட வேண்டாம். பண பரிவர்த்தனை சார்ந்த விஷயங்களை எச்சரிக்கையாக இருங்கள். தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். உங்கள் ராசியிலேயே கேது இருக்கிறதுனால ஆன்மீக சார்ந்த விஷயங்கள்ல தான் அதிகமான நாட்டம் இருக்கும். முக்கியமாக உடல் நலத்தை கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். நட்சத்திர பலம் பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரக்காரர்கள் வந்து எதிலும் பொறுமை வேண்டும். பூர நட்சத்திரக்காரர்கள் வந்து ஆடம்பர செலவுகள் உண்டாகும். உத்திர நட்சத்திரக்காரர்கள் வந்து தந்தையால் ஆதாயம் உண்டு. அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 1, 3. அதிர்ஷ்ட திசை வந்து கிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் வந்து ஆரஞ்சு அடர் சிவப்பு. இன்றைய நாள் வந்து தங்கள் வாழ்வில் அனைத்து வளங்களை பெற்று சிறப்பான வாழையெல்லாம் அந்த இறைசக்தி நான் பிரார்த்திக்கின்றேன். ஆன்மீக பரிகாரம் பார்த்தீங்கன்னா சந்திரன் 8ல இருக்கிறதுனால சூரியன் உச்சமாக இருக்கிறதுனால சூரிய பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது உங்கள் உடலையும் மன ஆரோக்கியத்தையும் காப்பதாக இருக்கும். இக்காணொலி உங்கள் நட்போட்டு உரையாடல் பகிர்ந்து கொள்ளுங்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். கன்னிராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசியிலேருந்து சந்திரன் வந்து 7ஆம் இடத்துல உத்திரட்டாதி சனி நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அதனால் மற்றவங்களுடைய கருத்துக்கு வந்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பதாக இருக்கும். உங்கள் மனசில் வந்து ஒரு இதை ரகசியமான திட்டங்கள்லாம் வச்சுருப்பீங்க. உங்கள் ராசிநாதன் வந்து மேஷத்தில் 8ஆம் இடத்துல மறைவில் இருக்கிறதுனால வெளிப்படையாக எதையும் பேசுவதை தவிர்த்து கொண்டு அமைதியாக காரியத்தை சாதிக்கிறதுக்காக நினைப்பீர்கள். கன்னிராசிக்காரர்கள் வந்து ஒரு நிதானமான திட்டமிடல் கண்டிப்பாக தேவையாக இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிநாதன் வந்து சூரியனில் அஸ்தங்கம் ஆகிவிட்டது. அதனால் எந்த விதமான டாக்குமெண்டேஷனான சார்ந்த விஷயங்களில் கையெழுத்த விட வேண்டாம்.
பண பரிவர்த்தனை சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்குது. தகவல் தொழில்நுட்ப சார்ந்த விஷயங்களில் தகவல் தொடர்பான விஷயங்களை இமெயில் அனுப்புறது, சேட் பண்ணுறது, மெசேஜ் அனுப்புறது, வாட்ஸ்அப்பு, இதெல்லாம் விஷயங்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. பிறரிடம் பேசும்போதோட வார்த்தைகளை கவனித்து பேசுங்கள். உங்களுடைய லைஃப் பார்ட்னரோட அவங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துங்கள். போதை மட்டும் மற்றவங்களுடைய விஷயங்களை தலையிடாமல் இருப்பது நல்லது. வருமானம் வந்து சீராக இருக்கும். திடீர் செலவுகளும் ஏற்படலாம். உங்கள் 10ஆம் வீட்டு அதிபதியான மிதுனத்தை வந்து குரு இருக்குது. அந்த அதிபதி வந்து மறைவாக இருக்கிறதுனால வேலையில் ரொம்ப அதிகமாக கவனம் தேவை. 2வது உங்கள் அதிபதியே வந்து 8ல் மறைவாக இருந்ததுனால கண்டிப்பாக ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கணக்கு வழக்கில் தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. சுக்கிரன் வந்து 9ல் இருக்கிறதுனால வெளியூர் தொடர்பான வேலை வாய்ப்புகள்லாம் இடமாற்றம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இன்றைய நட்சத்திர பலன் வந்து உத்தர நட்சத்திரக்காரர்கள் வந்து அலைச்சல் வந்து கூடுவதாக இருக்கும். அஸ்த நட்சத்திரக்காரர்கள் வந்து பணவரவு உண்டாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வந்து எதிர்ப்புகள் விலகும். அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தா 5, 2. அதிர்ஷ்ட திசை வந்து மேற்கு. அதிர்ஷ்ட நிறம் வந்து கரும்பச்சை சாம்பல் நிறம். ஆன்மீகம் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா புதனுடைய அஸ்தங்கமானது சந்திரன் சனியுடன் சேர்ந்து இருப்பது, இதெல்லாம் சரி செய்கிறது வந்து துர்க்கை அம்மன் வழிபாடு செய்வது நல்லது. எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபடுவது உங்களோட தடைகளை நீக்கி வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் இன்றைய நாள் வந்து தங்களுக்கு சிறப்பான நாள் அமைய வாழ்த்துக்கள். இக்காணொலி வந்து உங்கள் நட்பு வட்டத்தில் உறவு வட்டத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். துலா ராசிக்காரர்களுக்கு சந்திரன் உங்கள் ராசியிலேருந்து 6ஆம் இடத்துல சனி நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்குது. அதனால் வேலையில் வந்து ஒரு விதமான அதிகமான ஈடுபாடு காட்டுவீர்கள். உங்களை எதிரிகளை பற்றிய ஒரு பயம் வந்து விலகும். ஒரு விதமான தைரியமும் ஏற்படும். இருந்து வந்து உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் வந்து 8ஆம் இடத்துல மறைவாக இருக்கிறதுனால ஒரு விதமான ரகசியத்தன்மை கொண்ட விஷயங்கள்ல செயல்பாடு வந்து இருப்பதாக இருக்கும். ரகசியத்தன்மை வந்து உங்கள் செயல்பாடில் இருக்கும். அது மற்றவங்க பார்வைக்கு தெரியாது. இப்போது துளாராசிக்காரர்கள் வந்து பொறுமையும் இன்றைய நாள் வந்து புத்திசாலியமான கண்டிப்பாக ரெண்டுமே தேவை. உங்கள் 7ல் வந்து நெருப்பு கிரகங்கள் இருக்குது. புதனம் வந்து அஸ்தங்கமானதுனால ஒரு விதம் புத்தியிலையும் உடல் ரீதியாக ஒரு விதமான ஆக்ரோஷத்தனம் இருக்கும். சந்திரன் சனியோட இருக்கிறதுனால ஒரு விதமான நிதானம் இருக்கும். ஆனால் புதன் அஸ்தங்கம் ஆனதுனால மற்றவங்களுக்கு எந்த காரணத்தை கொண்டும் ஜாமீன் கையெழுத்துலாம் போடாதீங்க. டாக்குமெண்ட்டான விஷயங்களை வந்து கவனித்து படித்து பாருங்கள். ஒரு முறைக்கு 2 முறை. வேலை செய்கிறவங்களுக்கு வந்து உத்தியோகத்தில் ஒரு நல்ல ஒரு பண வரவு, மேல் அதிகாரிகள் பாராட்டு இதெல்லாம் கிடைக்கும். தொழில் நிமித்தமாக அந்த டாக்குமெண்டேஷன் விஷயங்களை கையாளும் போது அந்த ஆவணங்களை வந்து ரொம்ப சரிபார்ப்பது ரொம்ப அவசியம். என்ன காரணம் கேட்டால் புதன் வந்து சூரியனில் அஸ்தங்கமானதுனால் புதனின் ஆற்றல் வந்து இழந்ததுனால புத்தி அடிப்படையில் ஒரு விதமாக தடுமாற்றம் உண்டாகும். கேது 11ல் இருந்தாலும் ஒரு திடீர் பணவரவு உண்டாகும். உயில் மூலம் ஆதாயம் கிடைக்க வாய்ப்புள்ளது. சனியும் சந்திரன் 6ல் இருக்கிறதுனால பழைய கடன்களை அடைக்கிறதுக்காக முயற்சி எடுப்பீர்கள். 7ஆம் வீட்டில் நெருப்பு கிரகங்கள் மேஷத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய லைஃப் பார்ட்னரோட சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதில் போது மட்டும் கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள். 9ல் இருக்க குருவினால் ராசியை பார்ப்பதனால பெரியோர்களின் ஆசீர்வாதமும் கண்டிப்பாக ஒரு விதம் பாதுகாப்பு கொடுக்கும். இன்றைய நட்சத்திர பலன் வந்து சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து அதிகார பதவிகள் கிடைக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து திடீர் செலவுகள் உண்டாகும். விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான வாய்ப்பு உள்ளது. இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தா 6, 9. அதிர்ஷ்ட திசை வந்து தென்கிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தா வெள்ளை, வெளிர் நீளம். ஆன்மீக பரிகாரம் பார்த்தீங்கன்னா சனியுடன் சந்திரன் இருக்கிறதுனால 2வது 8ஆம் வீட்லேயே உங்கள் ராசிநாதன் மறைவாக இருக்கிறதுனால மகாலட்சுமிக்கு வந்து மல்லிகை பூ சாற்றி வணங்குங்கள். அது உங்களுக்குள்ளே இருக்க அந்த பொருளாதார தடைகளை நீங்கி ஒரு விதமாக சுபிட்சத்தனத்தை ஏற்படுத்தும். இன்றைய நாள் வந்து தங்களுக்கு சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்கள். இக்காணொலி வந்து உங்கள் நட்போடு உறவுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திரன் உங்கள் ராசியிலிருந்து 5ஆம் இடத்துல சனியுடன் இருக்கிறதுனால உத்திரட்டாதி சனி நட்சத்திரத்தை இருக்கிறதுனால ஒரு உணர்ச்சி வசப்பக்கூடிய சூழல் தான் உங்களுக்கு இருக்கும். இதனால் தேவையில்லாத ஒரு மன சஞ்சலத்தை உண்டாக்குறதா இருக்கும். உங்கள் ராசிநாதனே செவ்வாய் வந்து 6ஆம் இடத்துல மறைவில் இருக்கிறதுனால ஒரு விதமான உங்களுக்குள்ள நெகட்டிவான விஷயங்களை உண்டாக்குறதா இருக்கும். அது செயல் வேகத்தை அதிகப்படுத்தும். ஒரு போர் வீரனுக்கான ஒரு தைரியம் இருக்கும். ஆனால் அந்த செயல்பாடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்மறையாக இருக்கும். அதன் போது மட்டும் அந்த ஆற்றலை வந்து விரைமாக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து இன்றைய வந்து எதிரிகளை வெல்லும் நாளாக தான் இருக்கும். சூரியன் வந்து 6ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால நீங்கள் பயப்பட வேண்டாம். சந்திரன் வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால புத்தி ரீதியாக வந்து ஒரு குழப்பம் ஏற்படுத்தலாம். டாக்குமெண்டேஷனான விஷயங்களும் வந்து அறிவு ரீதியான குழப்பமும் உண்டாகும். ஏனென்றால் சூரியனில் புதன் அஸ்தங்கம் ஆகியிருக்கு. அதனால் முக்கிய முடிவுகளாக எடுக்கிறது முன்னாடி 1 முறை 2 முறை யோசித்து செயல்படுங்கள். ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். ஆவணங்கள்லாம் சரி பாருந்தால் நன்றாக படித்து பார்த்து சரி பாருங்கள். தொழில் ரீதியாக பார்த்திங்கன்னா சிறப்பாக தான் இருக்கின்றது. அரசு தொடர்புடைய விஷயங்களை தடையின்றி முடியும். சக ஊழியர்களை வந்து வார்த்தைகளில் எந்த விதமான கருத்து விவாதமும் வேண்டாம். உங்கள் குடும்ப தனக்காரங்கனா குரு வந்து 8ல் மறைஞ்சிருக்கிறதுனால இழுப்பறியெலாம் வந்து கொடுக்கலாம். சின்ன இழுப்பறி கொடுக்குறதா இருக்கும். செவ்வாய் வந்து 6ல் வலுவாக தான் இருக்குது. அதனால் வந்து எதிர்பாராத பணம் வரதுக்கு வாய்ப்பு உள்ளது. உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் மூலயமாக ஆதாயமும் உண்டு.
சுக்கிரன் வந்து 7ல் இருக்கிறதுனால குடும்ப உறவு நன்றாக தான் இருக்கும். சந்திரன் வந்து 5ல் இருக்கிறதுனால பேச்சிலையும் நிதானம் தேவை. பிள்ளைங்களுடைய கல்வி, உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். பூர்வீக சொத்துக்களை வந்து எந்த விதமான முடிவும் எடுக்க வேண்டாம். இன்றைய நட்சத்திர பலன் பார்த்தீங்கன்னா, விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து சுப செலவுகள் உண்டாகும். அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து மன சஞ்சலம் தரும். கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு கௌரவம் கூடும். உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தா 9, 3. அதிர்ஷ்ட திசை வந்து தெற்கு. அதிர்ஷ்ட நிறம் வந்து அடர் சிவப்பு. ஆன்மீக பரிகாரம் பார்த்தீங்கன்னா, சந்திரன் வந்து 5ல் இருக்கிறதுனால, செவ்வாய் 6ல் இருக்கிறதுனால முருகப்பெருமானுக்கு வந்து அந்த செவ்வரளி பூ சாற்றி வழிபடுவது சிறந்தது. இல்லைனா கந்தசஷ்ட கவசம் அந்த பாடல் பாடலாம். இதனால் தடைகளை நீக்கி உங்களுக்கு ஒரு விதமான வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய நாள் வந்து தங்களுக்கு நன்னாளாக அமைய வாழ்த்துக்கள். இக்காணொலியில் இருந்து உங்கள் நட்புடன் ஒருவருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசியிலேருந்து 4ஆம் இடத்துல சனியுடன் சந்திரன் இணைஞ்சிருக்கு. அதோடைய சனி நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தில். அதனால் ஒரு விதமான வீட்டு சூழலில் வந்து ஒரு மௌனமாக இருக்க தான் விரும்புவீங்க. மனதில் ஏதோ ஒரு விதமான வேலையை சரியாக செய்யலையேன்ற சந்தேகம் உங்களுக்குள்ளே வரலாம். 7ல் வந்து குரு இருக்கிறதுனால, அது உங்களை பார்க்கறதுனால, அது 7ஆம் பார்வையை பார்க்கறதுனால மற்றவங்க பார்வைக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு கண்ணியத்தோட ஒரு தெளிவாகவும் இருப்பீர்கள். பொதுவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து இன்று வந்து அறிவு இருக்குது. ஆனால் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அமைதி தேவைப்படுகிறது. ஏன்னா 5ஆம் வீட்டில் வந்து இருக்கும் 3 கிரகங்கள் வந்து உங்கள் நல்ல ஒரு ஆலோசகராக மாற்றும். ஆனால் 4ஆம் வீட்டில் இருக்க சனியும் சந்திரனும் வந்து ஒரு விதமான உங்கள் அமைதியை குலைப்பதாக இருக்கும். அதனால் எதுக்கும் வந்து நீங்கள் கலங்காதுங்க. மனப்பக்குவத்தை வந்து வளர்த்துக்கொண்டா நீங்கள் தொட்டதெல்லாம் துளங்கும். உச்ச சூரியன் வந்து 5ல் இருக்கிற அரசு தொடர்புடைய விஷயங்கள்லாம் இனிதான் நிறைவேறும். புதன் வந்து அஸ்தங்கமானதுனால ஒரு புதிய அக்ரிமெண்ட் சார்ந்த பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து தள்ளி போடுங்க. சுக்கிரன் வந்து 6ல் இருக்கிறதுனால ஒரு விதமான ஹர்ஷ யோகம்ன்ட்டு சொல்லுவாங்க. அதனால் எதிரிகளை வீழ்த்தி பொருள் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உள்ளது. 4ல் சந்திரனும் சனி இருக்கிறதுனால வாகன பராமரிப்பு, வீடு பழுதுபார்க்க செலவுகள்லாம் வரும். வரவு இருந்தாலும் செலவும் கூடிய சேர்ந்து இருக்கும். 7ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால வாழ்க்கை உங்கள் லைஃப் பார்ட்னரோட நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும். உங்கள் உறவினர் மத்தியில் உங்களோட மதிப்பு உயர்ந்ததாக இருக்கும். 5ஆம் இடத்துல வந்து செவ்வாயும் சூரியன் தான் உங்கள் பசங்கிட்ட கொஞ்சம் கனிவாக நடந்து கொள்வது நல்லது. இன்றைய நட்சத்திர பலன் பார்த்தீங்கன்னா, மூல நட்சத்திரக்காரங்க வந்து தெய்வ அனுகூலம் கிடைக்கும். பூராட நட்சத்திரக்காரர்கள் வந்து சுப செலவு உண்டாகும். உத்திராட நட்சத்திரக்காரர்கள் வந்து மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தா 3, 1. அதிர்ஷ்ட திசை வந்து வடகிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் வந்து மஞ்சள் பொன்னிறம். ஆன்மீக பரிகாரம் பார்த்தா 4ஆம் இடத்துல சந்திரனோட சனியை சேர்ந்து இருக்கிறதுனால தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது நல்லது. மஞ்சள் நிற மலர்கள் வந்து அர்ச்சனை செய்வது நல்லது. இதனால் குடும்பத்தில் இருந்த மனக்கசவு, உங்கள் மன தெளிவுகள் உண்டாகி மகிழ்ச்சியை வந்து நிலைத்திருப்பதாக இருக்கும். இன்றைய நாள் வந்து சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்கள். இக்காணொலி வந்து உங்கள் நட்பு உறவு பகிர்ந்து கொள்ளுங்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். மகர ராசிக்காரர்களுக்கு சந்திரன் உங்கள் வீட்டில் இருந்து 3ஆம் இடத்துல உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி நட்சத்திரம் இருக்குது. அதனால் எதையும் வந்து ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்யுங்க. உங்களுடைய சின்ன இளம் வயது சகோதரி உறவுகளில் வந்து கருத்து வேறுபாடுகள் வரலாம். மனநிலை இன்று வந்து ஒரு விதமான முதிர்ச்சியோட தான், மெச்சூரிட்டியாக தான் இருப்பீங்க. மற்றவங்களை புரிஞ்சு கொள்வது கொஞ்சம் எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும். இன்று வந்து உழைப்புக்கே உயர்வு இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் வந்து 3ஆம் இடத்துல பலமாக இருக்கிறதுனால எந்த சவாலையும் எதிர்கொள்வீர்கள். 4ஆம் இடத்தில் இருக்கும் கிரகங்களால் சொத்து சேர்க்கையெல்லாம் உண்டாகும். மனதிற்கு தேவையற்ற பயத்தை விடுத்து துணிச்சலாக செயல்படுவீர்கள். உங்கள் வீட்டில் இருந்து 10ஆம் தேதி சுக்கிரன் வந்து 5ல் ஆட்சியில் இருக்கிறதுனால ஒரு நல்ல ஆலோசனைலாம் கிடைக்கும். உயர் அதிகாரிகள்லாம் வந்து உங்களுடைய ஆதரவும் பாராட்டும் கிடைக்கும். அதே வேளையில் சூரியனும் 4ல் வந்து உச்சமாக இருக்கிறதுனால மேல் அதிகாரிகள் கண்டிப்பாக முழு ஆதரவு கண்டிப்பாக இருக்குது. வந்து புதன் அஸ்தங்கம் ஆனதுனால ஆவணங்கள் தொடர்பான வேலைகளை வந்து 1 முறை 2 முறை சரிபார்ப்பது அவசியம். உங்கள் தனக்காரனுக்கான புதன் வந்து 6ல் மறைவாக இருக்கிறதுனால பெரிய முதலீடுகளை வந்து தவிர்த்து கொள்ளுங்கள். 5ல் சுக்கிரன் இருக்கிறதுனால எதிர்பாராத அதிர்ஷ்டம், பூர்வீக சொத்துக்கள்லாம் ஆதாயம் கிடைக்க வாய்ப்புள்ளது. வரவு விட வந்து செலவுகள் வந்து அது இருக்கு. அதனால் திட்டமிட்டு செயல்படுங்கள். 4ல் சூரியனும் செவ்வாய் இருக்கிறதுனால தாயார் வழி சார்ந்த உறவுகளை வந்து பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். பூமி தொடர்பான சொத்து சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து சின்ன கருத்து வேறுபாடு விவாதங்கள்லாம் வரலாம், தவிர்த்து கொள்ளுங்கள். 2லேயும் வந்து கும்பத்தில் வந்து ராகு இருக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்களும் பேசும்போது கொஞ்சம் கனிவாக பேசுங்க. வாழ்க்கை உங்கள் லைஃப் பார்ட்னரோட சின்ன ஒரு அலைச்சல்களும் ஏற்படலாம். இதையெல்லாம் கவனத்தில் வைத்து இன்றைய நாள் கடந்து செல்லுங்கள். இன்றைய நட்சத்திர பலன் பார்த்தீங்கன்னா, உத்திராட நட்சத்திரக்காரங்க வந்து வெற்றி கிடைப்பதாக இருக்கும். திருவோண நட்சத்திரங்களுக்கு கண்டிப்பாக நிதானம் தேவை. அவிட்ட நட்சத்திரக்காரங்க வந்து செல்வாக்கு கூடும்.
உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 8, 5. அதிர்ஷ்ட திசை வந்து மேற்கு. அதிர்ஷ்ட நிறம் வந்து கருப்பு நீலம். சந்திரன் வந்து சனியுடன் இருக்கிறதுனால 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஆஞ்சநேயருக்கு வந்து வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுவது உங்களோட தடைகளை தகர்த்து உங்களுக்கான வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய நாள் வந்து உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்கள். இக்காணொலி வந்து உங்கள் நட்பு வட்டத்தில் உறவு பகிர்ந்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். கும்பராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சந்திரன் வந்து 2ல் சனியுடன் அதோடைய நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கிறதுனால குடும்பம் சார்ந்த விஷயங்களை ஒரு விதமான அக்கறை காட்டுவீர்கள். மனதுக்குள்ள ஏதோ பழைய விஷயங்களை நினைச்சு அதை வருந்துற சூழல் ஏற்படலாம். உங்கள் ராசிநாதன் வந்து உங்கள் 2ஆம் இடத்து மீனத்திலே இருக்கிறதுனால சேமிப்புல வந்து கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். குடும்ப பாதுகாப்பு மீது அக்கறையும் இருக்கும். உங்கள் ராசியிலே வந்து ராகு இருக்கின்றது. அதனால் உடல் சோர்வு, உடல் சார்ந்த மயக்கமும் உண்டாகும். அதனால் உடல் மயக்க ஏற்படுத்துகிற உணவுகளை தவிர்த்துக் கொள்ளுங்கள். இருந்தும் குருவின் பார்வை 9ஆம் பார்வையாக உங்க ராசியை பார்க்கின்றது. அது ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று வந்து பேச்சு தான் உங்களுக்கு ஒரு விதமான செல்வமா இருக்கும். அதே பேச்சு தான் உங்களுக்கு பகையை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்க ராசிநாதன் வந்து சந்திரனுடன் இருக்கிறதுனால ஒரு வார்த்தை வந்து பேசுற வார்த்தைகள காரியங்கள் முடித்து கொடுப்பதா இருக்கும். அதே நேரத்துல வந்து கெட்டு போற சூழலும் உண்டாகும். உங்க ராசியிலே வந்து ராகு இருக்கிறதுனால புதிய கடன்கள்லாம் வாங்க வேண்டாம். 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால ஒரு விதமான சந்தோஷம் சுகங்கள் வந்து அனுபவிக்கிறதா இருக்கும். 3ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன்லாம் இருக்கிறதுனால தொழில வந்து ஒரு விதமான அசுரத்தனமான வேகம் இருக்கும். புதிய முயற்சிகள், டெண்டர்கள், இடமாற்றம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். புதன் அஸ்தமனம் தகவல் பரிமாற்றம் சார்ந்த விஷயங்களை மட்டும் கூடுதலாக கவனம் எடுத்துக்குங்கள். உங்க ராசிநாதரோட சந்திரன் தேய்பிரை சந்திரன் இருக்கிறதுனால விஷயங்கள்ல வந்து நடக்கிறதுல வந்து தாமதங்கள், தடைகளும் உண்டாகலாம். இருந்தும் வந்து குருவின் பார்வை 4ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி இருக்கிறதுனால சொத்துக்கள் மூலம், நிலம் சார்ந்த விஷயங்கள் மூலம் வந்து ஆதாயம் உண்டு. தேவையற்ற சுப செலவுகளும் வர வாய்ப்புள்ளது. உங்க 2ஆம் இடத்துல தனம் குடும்ப சந்திரன் சனியும் இருக்கிறதுனால பேச்சுல ஒரு விதமான கசப்புத்தனம் இருக்கும். 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால உங்களோட லைஃப் பார்ட்னர் வச்சு மனஸ்தாபம் வரலாம். அதனால போதை மட்டும் மௌனம் காப்பது சிறப்பு. பிள்ளைகள் வழியில மகிழ்ச்சியான செய்திகள்லாம் வந்து சேரும். அதனால இன்றைய நாள் வந்து சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்கள். இந்த நட்சத்திர பலன் பாத்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரங்கள் வந்து அபாரமான வெற்றி. சதய நட்சத்திரம் திடீர் அலைச்சல் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரம் பண வரவு உண்டாகும். அதிர்ஷ்ட எண்கள் பாத்தீங்கன்னா 8, 3. அதிர்ஷ்ட திசை வந்து மேற்கு. அதிர்ஷ்ட நிறம் வந்து நீலம், பொன்னிறம். ஆன்மீக பரிகாரம்னா கால பைரவர் வந்து வழிபடுவது நல்லது. ஏழைகளுக்கு அன்னதானம் செய்தா குடும்பத்தின் நிம்மதியும் பொருளாதார மேன்மையும் உண்டாகும். அதனால் இன்றைய நாள் சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்கள். இக்காணொலி வந்து நட்பு உடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். மீன ராசிக்காரர்களுக்கு உங்க ராசிநாதன் உங்க வீட்லயே வந்து சந்திரன் இருக்கு. தேய்பிரை சந்திரனாக சனியோட சேர்ந்து இருக்கிறதுனால ஜென்ம சனி வர நடக்கின்றது 7 வர சனியில. அதனால இன்றைய நாள் வந்து ஒரு ரொம்ப உணர்ச்சி வசப்பூட்டுற சூழல் தான் இருக்கும். வெளிப்பார்வையில வந்து ஒரு விதம் பக்குவமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள வந்து ஒரு விதமான தனிமை வந்து உங்களுக்கு வாட்டுறதா இருக்கும். எதையும் வந்து ஆழமா சிந்தித்து முடிவெடுப்பீர்கள். ஆனால் அந்த முடிவை செயல்படுத்துவதில் நிச்சயமாக வந்து ஒரு தாமதம் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து உடல் சோர்வுக்கு வந்து தான் தள்ள பார்க்கும். இதெல்லாம் உதறி விட்டு செயல்படுங்கள். ஏன்னா 2ஆம் வீட்டில் வந்து நல்ல பவர்ஃபுல்லான கிரகம் இருக்கிறதுனால உங்களுடைய நிதி ஆதாரங்கள்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். யார் என்ன சொன்னாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் உங்கள் பாதையில் நடந்து செல்ற வெற்றி கண்டிப்பாக நிச்சயம். உங்கள் 10ஆம் வீட்டை வந்து குரு வந்து 7ஆம் பார்வையாக பார்ப்பதனால ஒரு மறைமுகமான ஆதரவு கிடைக்கும். உங்கள் 2ஆம் வீட்லேயே சூரியன், செவ்வாய், புதன்லாம் இருக்கிறதுனால பேசுகிற விஷயங்கள்ல அதெல்லாம் நீங்கள் காரியத்தை சாதிக்கிறதா இருக்கும். இருந்தும் புதன் வந்து சூரியனில் அஸ்தங்கம் ஆனதுனால பேப்பர் டாக்குமெண்டேஷனான விஷயங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஒரு முறைக்கு 2 முறை படித்து பாருங்கள். ஜாமீன் கருத்துலாம் போட வேண்டாம். புதிய முயற்சிகள்லாம் வந்து செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து தொடங்குவோம். பணப்புழக்கங்கள்லாம் தாராளமாக இருக்கும். நிலுவையில் இருந்த தொகையெல்லாம் வசூலாகும். 2ஆம் வீட்டில் நெருப்பு கிரகங்கள் இருக்கிறதுனால குடும்ப சார்ந்த உறவுகிட்ட பேசும்போது நிதானத்தை கடைப்பிடிங்க. எல்லாம் சூடு, கோவம்லாம் சேர்ந்தா வரும். 7 வருட சனி உடல்நலத்தையும் பாதிப்பு. இப்போ சந்திரன் தேய்பிரையா இருக்கிறதுனால மனநலத்திலையும் ஒரு விதமான சலசலப்பு உண்டாகும். கணவன் மணி உறவுல சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதனால் மனம் விட்டு பேசுவது நல்லது. பிள்ளைகளின் ஆரோக்கியத்திலும் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைய நட்சத்திர பலன் பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து சுப செலவுகள் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்து காரிய தாமதம் உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து திடீர் பண வரவு உண்டாகும். திடீர் பண வரவு உண்டாகும். அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 3, 9. அதிர்ஷ்ட திசை வந்து வடகிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள், வெள்ளை. ஆன்மீக பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஜென்ம சனி நடக்குது. சனியும் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த மன அழுத்தத்தெல்லாம் போக்குறது வந்து தட்சிணாமூர்த்திக்கு வந்து மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்லது. தியானம் செய்யுங்கள். மன அமைதியும் வெற்றியும் கண்டிப்பாக தேடி வரும். இந்த நாள் வந்து சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்கள். இக்காணொலி வந்து உங்கள் நட்போடு ஒரு இடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன்.